सीतापदे राम 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 श्री रामनाम सिंह की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदे हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल सावधमल्ली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீ பகவன் நாம சங்கீர்த்தனம் ராமநாம சங்கீர்த்தனம் நம்ம பண்ணுறோம். பகவானுடைய நாமம் எந்த நாமம் இருந்தாலும் சரி, எந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்களும் இருந்தாலும் சரி, முக்கியமாக நாம் கடைப்பிடிக்கக்கூடிய வேண்டியது மெயினாக உணவு முறை ரொம்ப முக்கியம். உணவு முறை ரொம்ப முக்கியம்னா ரொம்ப அதிகமான காரம் எடுத்துக்கூடாது, அதிகமான புளிப்பு, அதிகமான உப்பு, மெயினாக மூணுத்தையும் தவிர்க்கணும். மெயினாக அதிகமாக என்னென்னா பெஸ்ட்டு என்னென்னா தயிர் சாதம் சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டு. நல்லா சீக்கிரம் ஜீரணிக்கக்கூடியது தன்மையுடையது. நல்லா தயிர் சாதம் சாப்பிட்லாம். தயிர் சாதம் ரொம்ப பெட்ரு. அதுமாதிரி கடினமான பதார்த்தங்கள், அதாவது ஜீரணிக்க ரொம்ப காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பதார்த்தங்கள் அதெல்லாம் சாப்பிட வேண்டியது கூடாது. கண்டிப்பாக மாம்சம் தவிர்க்கணும். மாம்சம் சாப்பிடவே கூடாது. மாம்சம் அவ்வளோ தோஷம். மாம்சத்தை நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. மாம்சம் பக்ஷனும் கூடாது. நான்வெஜ்ஜு கூடாது. வெஜிடேரியன் தான். அதில் கீரை நிறைய எடுத்துக்கலாம். காய்கறி உணவு கூட எல்லா காய்கறியும் நல்லது தான். அதில் பார்த்து நம்ம நல்லா ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை நம்ம நல்லா சாப்பிட்றது நல்லது. மெயினாக என்னென்னா ரொம்ப அந்த காரம், புளிப்பு, அதிகமான காரம், அதிகமான உப்பு, புளிப்பு இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அதான் சொல்கிறேன்னே, என்னென்னா உப்பு குறைச்சிருந்தாவே நல்லது. ரொம்ப உப்பு குறைச்சிருந்தாவே நல்லது. ரொம்ப காவரெல்லாம் தவிர்த்துட்டு சிம்பிளாக இருந்தால் போதும். உணவு ஒரு சாதாரண கஞ்சி கூட குடிச்சிட்டு வாழ்ந்துடலாம். நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்க நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ணணும். உணவு முறை. ரெண்டாவது உணவு முறை சமைக்கிறது யார் சமைக்கணும்னா நாம சொல்கிறவங்க கையிலேருந்து வாங்கி சாப்பிட்லாம், தப்பு இல்லை. இப்போ ராமநாமா சொல்கிறோம், அதனால் இப்போ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி எந்த நாமா சொல்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நாமா சொல்கிறவங்க இருக்காங்கன்னா சந்தோஷம். நாமா சொல்கிறவங்க கையில் வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் நாமா சொல்லாதவங்க கையிலேருந்து வாங்கி சாப்பிட வேண்டாம். ஏன்னா நமக்கு என்னென்னா பக்தர்கள் கையில் தான் வாங்கி சாப்பிடணும். பக்தர்கள் யாருன்னா நாமா சொல்கிறவங்க தான் பக்தர்களே. நாமத்தை சொல்லாதவங்க பக்தர்கள்னு சொல்ல முடியாது. நாமா சொல்கிறவங்க தான் பக்தர்களே. இப்போ பாகவதம் பாராயணம் பண்ணுறதும் நாம சங்கீர்த்தனம் தான். ஏன்னா பாகவதத்தில் பகவான் நாமம் நிறைய கொட்டி கிடக்குது, ஸ்தோத்திரங்கள் நிறைய இருக்குது. பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ணுறவங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதனால் பக்தர்கள் கையால் வாங்கி சாப்பிடணும். வேறு எங்கேயுமே வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றது, வெளியில் யாரும் கொடுக்குற பொருள்லாம் வாங்கி சாப்பிட்றது அப்படிலாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நிச்சயமாக ரொம்ப கோபிஷ்டர்களாக இருக்காங்க இல்லையா, ரொம்ப எரிச்சலாக பேசுகிறாங்க, ரொம்ப கோபிஷ்டர்கள், அதே சமயத்தில் கபடம் உள்ளவர்கள், இது மாதிரி அவங்க கையாலலாம் தயவுசெய்து வாங்கி சாப்பிடாதீங்க. அந்த கோபம் நமக்குள்ளே பிரதிபலிக்கும், நமக்குள்ளே எரிச்சலை மூட்டும். ஆமாம், நமக்குள்ளே பிரச்சனைகள் உண்டாகிடும். நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே போய் நம்ம கட்டி பிடிச்சிக்கிறது, எல்லோரும் நான் அன்பாக அரவணைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் எல்லோரையும் தொட்டுறது, அதெல்லாம் தவிர்க்கணும். யாரையும் போய் துணிச்சலாக தொடாதீங்க. நம்ம நாம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு அடி எட்டவே நிற்கணும். யாரையும் போய் அடிக்கடி போய் தொடுறது, தீண்டுறது அதெல்லாம் கூடாது. நான் போய் கட்டி வச்சுறேன், நீ எல்லோரும் சாமம் அப்படின்னு போய் கட்டி வச்சுறேன் போய் கட்டி வச்சுக்கூடாது.
நீங்களே உங்கள் தபசை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க. மெயினாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா யாரும் தராதரம் வேணும். ஏன்னா நாம சொல்கிறோம் பக்தர், நான் என்ன சொல்கிறேன்னா ஜாதியை பார்க்க சொல்ல, ஜாதி முக்கியமே இல்லை. நாம சொல்கிறவங்களா பார்க்கணும், பகவத் பக்தர்களாக பார்க்கணும். பகவத் பக்தி இல்லாதவங்கள அவங்களிடத்துல பக்தியை ஊட்டணும். அவங்களுக்கு நாம சொல்லி கொடுக்கலாம், நாம சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நாம சொல்கிறவங்கள தான் நம்ம ஒரு பக்தர் ஆலிங்கனம் பண்ணுறது இருக்குது. இல்லைன்னு சொல்ல, பக்தர் ஆலிங்கனம் அவர்கள் பக்தர்களாக இருக்கணும். அவங்க பகவான் நாம சொல்கிறவங்களா இருந்தால் அவங்க நம்ம தொடலாம், எல்லாம் பண்ணலாம், அன்பாக பேசலாம். முடிஞ்ச வரைக்கும் அபக்தர்களோடு சேராமல் இருக்கிறதே நல்லது. சத்சங்கம் தான் முக்கியம். அதே சமயத்தில் போய் அதான் சொல்ல, எல்லோரையும் போய் நம்ம தொட்டு கட்டி பிடிச்சிக்கிறது, ஆசீர்வாதம் பண்ணுறது, தொட்டு தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறது, தலையை கொடுக்குறது, இதெல்லாம் கூடாது. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள போய் தொடர்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அது மெயினாக என்னென்னா கண்டிப்பாக, அதாவது இது எப்படி நான் சொல்கிறது, நாம் நிறைய சொல்கிறவங்க நிச்சயமாக தாம்பத்திய உறவு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக தாம்பத்திய உறவை தவிர்க்கணும். தவிர்த்தா தான் நாம் சித்தி பெறும். அதனால் தாம்பத்திய உறவு கண்டிப்பாக தவிர்க்கணும். அது மட்டும் வச்சிக்க கூடாது. ஆனால் இதெல்லாம் இவ்வளோ கண்டிஷன் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையை சொல்கிறேன். இந்த தாம்பத்திய உறவுன்ற அந்த நினைவு மனசுலேயே வரக்கூடாது. வராமல் இருந்தால் நம்ம நாம சித்தி கண்டிப்பாக ஏற்படும். நாம சித்தி ஏற்படணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக தாம்பத்திய உறவு கூடாது. அதே சமயத்தில் தாம்பத்திய உறவில் ஈடுபடுகின்ற மிருகங்களையோ மற்ற விஷயங்களையோ பார்க்கக்கூடாது கண்டிப்பாக. அதே சமயத்தில் இந்த டான்ஸ்லாம் ஆடுறாங்க இல்லையா, சினிமாவில், டிவியில், இந்த யூடியூப்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்து மனசு மயங்கும். அதெல்லாம் நம்மளுக்கு என்னென்னா, நம்மளுக்கு நம்ம நாமத்துக்கு டிவியேட் நாமத்துலேருந்து டிவியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தயவுசெய்து அது மாதிரி விஷயங்கள், அது மாதிரி ஆட்டப்பாட்டங்கள், அது மாதிரி கேளிக்கைகள், அது மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டு, அது மாதிரி என்கேஜ்மெண்ட்ஸ்லாம் தயவுசெய்து வச்சுக்காதீங்க. அது மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாது. கண்டிப்பாக ஈடுபடாமல் இருந்தால் நம்ம நாம சித்தி பெறும். இது மாதிரி பாடல்கள், அதே சமயத்தில் இந்த அரைகுறை உடையோடு ஆடுற அந்த டான்ஸ் எல்லாம் போய் பார்க்குறது, அந்த டிவியில் படங்களில் போகிறாங்க. அதுமாரி படங்கள்லாம் பார்க்கக்கூடாது. இது மாதிரி ஆட்டப்பாட்டங்கள்லாம் பார்க்கக்கூடாது. இந்த அரைகுறை உடையோட டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, அது சினிமாவில், அது டிவியில் எல்லாத்துலேயும் பார்க்குறோம் இல்லையா அந்த சினிமாவில். அப்போ அதெல்லாம் அந்த சினிமாவில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதுமாதிரி யூடியூப்பில் பார்க்குறது, இதெல்லாம் எல்லாம் ரொம்ப கேவலமாக. இந்த டிக்டாக்கில் பார்த்தா ரொம்ப கேவலமாக வேறு மாதிரிலாம் ஆடுறாங்க டான்ஸ். அதெல்லாம் ஃபுல்லாக தவிர்க்கணும். அப்படியே அந்த சேனல்லாம் என்ன பண்ணோம், நாட் இன்ட்ரெஸ்டட், அது நம்ம அந்த 3 புள்ளி இருக்கும், அதில் அழுத்தணும்னா நாட் இன்ட்ரெஸ்டட், அப்புறமா டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல் அப்படின்னு வரும். அந்த டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல் அது நம்ம என்ன பண்ணோம்னா ஐத்திட்டோம்னு சொன்னால் அந்த சேனலில் நமக்கு வராது. அது கூட நம்ம யூடியூப்பில் போகிறோம், டிக்டாக்கில் பார்க்குறோம், இது மாதிரி டான்ஸ்லாம் போடுறாங்கன்னு சொன்னால் உடனே நம்ம அதில் 3 புள்ளி சைடில் இருக்கும். அந்த 3 புள்ளி சைடில் நிறைய பேர் ஃபோன் பார்க்காம யாரும் இல்லை. அதனால் ஃபோன் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த வேலையை செய்யுங்க. அது பிடிக்காத அது மாதிரி டான்ஸ்லாம் வருது, அது மாதிரி இதெல்லாம் வருது, அது மாதிரி டான்ஸ்லாம் அந்த மனசை கெடுக்கக்கூடியது இதெல்லாம் வருதுன்னா உடனே அந்த 2-3 புள்ளியில் அழுத்தி அது டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல் அப்படின்னு வரும். அதை நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சேனல் வராது. அது மாதிரி ஏதாவது நம்ம எதாச்சா பார்க்குறோன்னா திடீர்னு இது மாதிரி டான்ஸு, இது மாதிரி கேவலமான இதெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபோனை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல விஷயமா இருந்தால் பார்க்கணும். இது போல் ஒரு சத்சங்க விஷயமா இருந்தால் பார்க்கணும். மற்றெல்லாம் தவிர்க்கணும் கண்டிப்பாக. அதெல்லாம் கொஞ்சம் சரி, பார்த்தா என்ன தப்பா, கண்டிப்பாக தப்பு. பார்த்தா தப்பாக இல்லை, தப்பு தான். அது தப்பு, அது மனசு தப்பாக தான் இப்போ தோணும். ஆமாம், நம்ம மனசில் அந்த ஏக்கத்தை உண்டாகும். அது நம்ம நாமத்துக்கு பெரிய தடை. நாம சொல்கிறவங்க நிச்சயமாக இது மாதிரி சங்கங்களை, இது மாதிரி நம்ம இப்போல்லாம் சங்கம் தனியாக போகல, இவெல்லாம் ஃபோனே அவங்களுக்கு கெட்டுறது ஈஸியாக. ஃபோனில் இருக்கிற இந்த யூடியூப் இதில் இப்போ பார்க்குற இந்த தேவையில்லாத சீனுங்க, அதே மாதிரி தேவையில்லாத அரசியல் வாக்குவாதங்கள், இதெல்லாம் தவிர்க்கணும். இந்த நடிகர்களை பற்றி அவங்களுடைய ஆட்டோகிராஃப்லாம் பற்றி சொல்கிறாங்க இல்லையா,
நடிகர்களை பற்றி அதெல்லாம் நிறைய வந்து நேருக்கு பாடி எக்கச்சக்கமாக வருது. அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இவ்வளோ மோசம் பண்ணாங்க, அவங்கள மோசம் பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, தேவையில்லாத நியூஸ்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் போய் பார்க்கணும்னு தோணிடும். மனசு குரங்கு மனசு உடனே அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாமே, என்ன தான் சொல்கிறான் பார்க்கலாம். நம்மளுக்கு சரி அதில் போய் நம்ம தான் மயங்கிட்டா போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே அந்த காமக்ரோதங்களை உண்டாக்கும். அது மாதிரி விஷயங்களை தயவுசெய்து ஃபோன் தான் நிறைய பேருக்கு கெடுக்குது. தயவுசெய்து அது மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே தவிர்த்துடுங்க. தேவையில்லை இது அப்படின்ட்டு எல்லாத்தையும் தள்ளிவிடுங்க. நல்ல விஷயம் பக்தி விஷயமா இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா ஃபோனை தூக்கி ஓரம் கட்டுங்க. அவ்வளோதான், ஃபோனை தூக்கி ஓரம் கட்டுங்க. மெயினாக ஃபோன் தான் நிறைய பேர் இன்றைக்கி காலகட்டத்தில் கெடுது. அன்றைக்கெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் டிவியே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. டிவியே பார்க்க விட மாட்டாங்க எல்லாமே. அவங்க நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது டிவிலாம் பார்க்க விட மாட்டாங்க. சினிமா போகிறோன்னு சொன்னால் போக விட மாட்டாங்க வீட்டில். ஆமாம், சினிமா போயிட்டு நம்ம தெரியாமல் போய் சினிமா போயிட்டு வந்தோம்னா செம்மடி அடிப்பாங்க வீட்டில். அது மாதிரிலாம் இருந்த காலம் உண்டு. சினிமா பார்த்தாவே தப்புன்னு சொல்கிற காலம்லாம் உண்டு. அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். கண்டிப்பாக இது மாதிரி விஷயங்கள்லாம் ஆண்களாவது பெண்களாவது பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதே சமயத்தில் வாக்குவாதங்கள் பண்ணுறாங்க, ஒரே சண்டை, ஒரு அரசியல் சண்டை, இல்லாட்டி ஒரு நடிகரை தாக்கிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, ஒரு பிரச்சனைலாம், இது மாதிரி விஷயங்கள்லாம் கோபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தயவுசெய்து பார்க்காதீங்க. இப்போல்லாம் இல்லை 4 விஷயம் தெரிஞ்சுனா தான் உலகத்தை பற்றி அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டியது ராமான்னு சொல்ல தெரிஞ்சால் போதும், பகவான் நாம தெரிஞ்சால் போதும், பாகவதம் தெரிஞ்சால் போதும். உலகத்தில் வேறு எதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முக்கியமான விஷயம் நம்ம காதில் எப்படியாவது வந்து விழுந்துடும். அதை நம்ம போய் நம்ம யூடியூப்பில் பார்க்கணும், அதில் பார்க்கணும், இதை பார்க்குறோம் அதை பார்க்குறோன்னு போய் பார்த்துட்டு மனசை நம்ம கோபிஷ்டனாக மாறணும்னு அவசியமே இல்லை. மனசை கலங்கடிக்க செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. தயவுசெய்து அதெல்லாம் அப்படியே குப்பை மாதிரி தள்ளிடணும். அதெல்லாம் ஆமாம், குப்பையை ஓரங்கட்டணும் இல்லையா, அது மாதிரி ஓரங்கட்டிடணும் கண்டிப்பாக. அப்புறம் முக்கியமாக இப்போ நம்ம இதை சொல்லிட்டோம், இது நம்மளுக்கே தெரியும். நிறைய இந்த ஆசைகளை உண்டாக்குறதும் கோபங்களை உண்டாக்குறதும் ஒரே அடிதலில் சண்டை இது மாதிரி விஷயங்கள் நிறைய வர்றது பார்த்துட்டோம் யூடியூப்பில். இதெல்லாம் அறவே தவிர்த்தணும். சும்மா போய் பார்க்கலான்னு தோணும் நம்மளுக்கு. எப்படி தோணுன்னா கண்டிப்பாக பார்க்கணுன்ற எண்ணம் இல்லை. சும்மா என்ன தான் சொல்கிறேன் போய் பார்க்கலாம், சும்மா தட்டி பார்க்கலாம் அப்படின்னு உடனே தட்டி பார்ப்போம். அதில் அப்படியே மனசு ரோடமாயிடும். அப்போ அதுக்கு தொடர்பான வீடியோக்கள்லாம் நம்ம போய் பார்ப்போம். இதெல்லாம் தேவையே இல்லை, டைம் வேஸ்ட், காலத்தை வீணடிக்கின்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தவிர்த்தணும். ஏன் இதை முக்கியமாக சொல்கிறேன்னா, ஃபோன் இல்லாதவங்க கையில் ஃபோன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. கண்டிப்பாக போய் நோட்ட சொல்லணும், கண்டிப்பாக இதெல்லாம் போய் பார்க்க சொல்லணும். தயவுசெய்து அது மாதிரி சேனல்லாம் வருதுன்னா மனசை கெடுக்கக்கூடியது, பயமாக கோபத்தை உண்டாக்குறது, டென்ஷன் உண்டாக்குறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னா தயவுசெய்து அங்கே அந்த 3 புள்ளி இருக்கும், அதில் போய் டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல் அப்படின்னு அழுத்திடுங்க. பெஸ்ட்டு அவ்வளோதான். அப்புறம் இந்த டான்ஸ்லாம் ஆடுறது, அரகுறை ஆடியோட்டோ இதெல்லாம் இந்த டிக்டாக்ல போகிறது, இதெல்லாம் தயவுசெய்து அதெல்லாம் டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல் போட்டு தள்ளி விட்டுருங்க அதெல்லாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அபக்தர்கள் கையால் வாங்கி சாப்பிடக்கூடாது, பக்தி இல்லாதவங்க கையில் வாங்கி சாப்பிடக்கூடாது. அது நம்ம உறவினர்கள், நான் என்ன பண்ணுறது, போனேன் அங்கே சாப்பிடும்படி நேர்ந்துச்சு, அதை சாப்பிட்டேன். பால் விஷயம், பால் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தாராளமாக சாப்பிட்லாம், வாங்கி சாப்பிட்லாம். பகவான் நாம சொல்கிறேன். ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலைனா பழங்களை சாப்பிடுங்க. பழங்கள் இயற்கை உணவு. பழங்கள் மனுஷனால் சமைச்சது கிடையாது. அதாவது மனுஷனால் சமைச்ச உணவு சாப்பிடணுன்னா அது பக்தர்கள் கையால் வாங்கி சாப்பிடணும், பக்தர்கள் சமைச்சதாக இருக்கணும். இல்லைன்னா அவங்க வீட்டில் என்ன பண்ணால் ஒரு பழங்களை வாங்கி சாப்பிடுங்க. வாழைப்பழம் தான் சொன்னால் அது கூட ஸ்ரீவிஷ்ணு இல்லை ராமன்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம். ராமராமன் சொல்லிட்டு பகவதர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அதுதான் மானசீகமாக பகவதர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. வேறு வழி இல்லை அப்படின்னும் போது. அதே சமயத்தில் இந்த ஹோட்டல்லாம் நிறைய ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் தயவுசெய்து தவிர்த்துடுங்க. அவங்கள ஜனார்த்தன பிரீத்தியர்த்தம் சொல்லியா நைவேத்தியம் பண்ணுறாங்க கிடையாது. அதனால் அதெல்லாம் தவிர்த்துடணும். முக்கியமாக இதெல்லாம் நம்மளை நம்ம நாமத்தை ரொம்ப பாதிக்கும். அதனால் நாம சங்கீர்த்தனம் பண்ணால் நம்ம கையால் ஈஸியாக சொல்ல போனால்
நம்ம கையால் சமைச்சு நாம் பகவான் நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப 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 பெஸ்ட். அது நம்மளுக்கு சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆஹா ஓஹோன்னு ஆடம்பரமாக வடை பாயசத்தோடு இல்லைனா கூட பரவாயில்ல. ஆனால் சிம்பிளாக ஒரு கீரை குழம்பு வச்சு சாப்பிட்றோம், பரவாயில்ல. ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சு ஒரு கீரை வச்சுன்னு சாப்பிட்டா பகவான் நைவேத்தியமாக நிம்மதியாக சாப்பிடு, அவ்வளோதான். பகவானுக்கு அது ஏறவே ஆகிடும், அவ்வளோதான். நீ நாம சொல்கிறவங்க கொடுக்கறது தான் பகவான் ஏற்றுப்பான். நாம சொல்லாதவங்க கொடுக்கறது பகவான் ஏற்றுக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். நாம சொல்கிறவங்க கொடுத்தா தான் பகவான் ஏற்றுப்பான். ஆமாம், பகவான் யார் பண்ண யார் நைவேத்தியம் பண்ணால் ஏற்றுப்பான்னா நாம சொல்கிறவங்க கொடுத்தா தான் பகவான் ஏற்றுப்பான். ஆமாம், நீ நாம சொல்கிறியா, உனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது பகவானுக்கு கொடுக்கறதுக்கு. பகவான் உங்கள் சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிடுவான். அப்புறம் நம்ம பெண்கள் இடத்துல ஆண்கள் இருந்தால் தயவுசெய்து பெண்கள் இடத்துல வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க, ஏட்டிக்கு போட்டியாக பேசாதீங்க, அதெல்லாம் தோஷம். புரியுதுங்களா? தயவுசெய்து பெண்கள் இடத்துல பெண்களை ரொம்ப நிந்திக்கிறதோ, பெண்கள் இடத்துல முக்கிய பாஷணம் ரொம்ப நெருங்கி பேசுறதும் கூடாது, அவரில் சாடுறதும் கூடாது, அவரில் நிந்திக்கிறதும் கூடாது. பெண்கள் இடத்துல ஆண்களாக இருந்தால் நாமசங்கீர்த்தனம் பண்ணுறவங்க நிச்சயமாக பெண்கள் இடத்துல அது நம்ம உறவினர்களே ஆனாலும் ரொம்ப நெருங்கி பேசுறது கூடாது. அதே சமயத்தில் அவரில் நிந்திக்கிறதும் கூடாது. அது மறைமுகமானாலும் சரி, மறைமுகமானாலும் சரி, நேர்முகமானாலும் சரி, ஸ்திரீகளை நிந்திக்கிறது அறவே தவிர்க்கணும். ஸ்திரீகளிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. அவள் பேசுகிறாங்கன்னா பேசி போட்டோன்ட்டு வந்துனே இருக்கணும். அதை விட்டு அவரிடத்துல போய் நீங்கள் பெரிய ஆளுன்னா அவங்களாம் பேசுகிறாங்கன்னா கம்முன்னு வந்துடணும், அவ்வளோதான். ஏன்னா ஸ்திரீகள் நிறைய பேசுவாங்க, ஆனால் நம்ம கூட பேசக்கூடாது. பேசினா நம்ம தான் லாஸ் ஆகிடும், நம்ம பக்தி தான் லாஸ் ஆகும். அதனால் ஸ்திரீகள் இடத்துல விவாதத்தில் ஈடுபடாதீங்க ஒரு பொழுதும். ஏன்னா அது வலியுறுத்தி சொல்லணும். நம்மளுக்கு கோபம் சுருக்குன்னு வரும், அவங்க கோபம் வர மாதிரி சில வார்த்தைகளை பேசுவாங்க. தயவுசெய்து அந்த இடத்துல நிற்காதீங்க, அப்படியே வந்துனே இருங்க, அவ்வளோதான். அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதே சமயத்தில் நான் நாம ஒரே நாமாவாக பிடிக்கணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நாம சொல்கிறது ஒரே இடமா இருக்கணும். அதை 50 இடம் மாற்றக்கூடாது, அடிக்கடி இடத்த மாற்றக்கூடாது. எங்கே வேணாலும் சொல்லலாம், நாம எங்கே வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், அதெல்லாம் ஓகே. ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்ம நாமல நிறைய நாம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரே இடத்தை தேர்ந்தெடுத்தால் அந்த இடத்துல நல்ல வைப்ரேஷன் இருக்கும். நம்ம 10 இடத்துல நாம சொல்கிறதுக்கு அடையிலும் ஒரே இடத்துல உட்காந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த இடம் நாமத்துக்குன்னு ஒதுக்கிடணும். ஒதுக்கினா அந்த இடத்துலையே நாம நிறைய சொல்லணும். அதனால் நாம ஒரே நாம வரணும். இந்த நாம இப்போ நம்ம ஹரே கிருஷ்ணாவும் சொல்கிறேன், நான் ஹரே ராமாவும் சொல்கிறேன், நான் ராமநாமாவும் சொல்கிறேன், அது வேணாம். அப்படி செய்யாதீங்க. அப்படி செய்ய வேண்டாம். எல்லா நாமும் வசதி தான், ஆனால் நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ அந்த நாமாலே உறுதியாக பிடிச்சிக்கங்க. வேறு எந்த நாம சொன்னாலும், இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ அடியன் நான் சொல்லியிருக்கேன், இப்போ ஹரே கிருஷ்ணா இதுலேயும் போனாலும் நான் ராமநாமா தான் பாட்டு வருவேன், ஹரே ராமாவில் போனாலும் ராமநாமா தான் பாட்டு வருவேன். ஏன்னா அதுக்கு ராமநாமா தான் பிடிக்கும். நான் ராமநாமத்தில் உறுதியாக இருக்கிறோம் நாம். அப்போ ராமநாமத்தை தவிர வேறு நாமத்தை நம்ம பிடிக்க மாட்டோம். இப்போ நான் என்ன இப்போது பௌதிகமான ராகத்தில் பாடினாலும் ராமநாமா பாட போகிறோம், அந்நிய வார்த்தை பேச போகிறதில்ல. இப்போது இது அதர்மமாக அதான். இப்போ இதெல்லாம் அதர்மம் இல்லையா? பௌதிகமான ராகங்களை, சினிமா ராகங்கள்லாம் பாடுறோமே ராமநாமா, அது அதர்மம் இல்லையா? அதர்மம் கிடையாது. ஏன்னா ராமநாமா தான் பாடுறோம், நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில். இது நாமத்தை, அதாவது நாமத்தை விருத்தி செய்வதற்காக எந்த கீழ்நிலைக்கும் இறங்கி போகலாம். ஏன்னா நமக்குள்ளே நாம வளர்ச்சி அடையுது, நமக்குள்ளே நாம தபஸ் அதிகமாகுது, நமக்குள்ளே பகவான் பிரயத்தம் தான். அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு இறங்கி போகலான்னா அதுக்காக நம்மளுக்கே தெரியும் எதில் இறங்கி போனால் எதில் இறங்கி போகக்கூடாது. ஆனால் நாம நம்மளுக்குள்ளே சித்திக்குதுன்னு சொன்னால் அது அதை நம்ம அனுகூலமாக தான் ஆக்கிக்கணும். அதனால் அந்த மெட்டில் பாடுறது தப்பு கிடையாது, தாராளமாக பாடலாம்.
ஆனால் ஒரே நாமாவை பிடிச்சிக்கணும். இப்போ எனக்கு ராமநாமனா ராமநாமம் தான், ராமநாமத்தை வேறு எந்த நாமத்துக்கு எல்லாம் போவோம். என்ன அதே சமயத்தில் நம்ம ஒரு நாமத்தை பிடிச்சிக்கிறோன்றதுனால மற்ற நாமத்தை சொல்கிறவங்கள போய் நிந்திக்கிறதோ, மற்ற நாமம் சொல்கிறத போய் குறை சொல்கிறதோ கூடவே கூடாது. அது நம்ம நாமத்துக்கே ஹானி வந்துடும், நாம் சொல்கிற நாமத்துக்கே ஹானி வந்துடும். அதனால் மற்ற நாமத்தை சொல்கிறவங்கள ஒருபொழுதும் திட்டாதீங்க, ஒருபொழுதும் அவங்கள பகைச்சிக்காதீங்க. அவர்கள் சொல்கிறாங்கன்னா அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணோம். சபாஷ், நீங்கள் ஹரே கிருஷ்ணா சொல்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம், அருமையான மகாமந்திரம், தாராளமாக சொல்லுங்கள், சந்தோஷம் அப்படின்னு அவங்கள நம்ம சேவிக்கணும். சொல்ல போனோம், நம்ம விஷயம் வசத்தின்றதுனால மற்ற விஷயத்தை மட்டமாக நினைக்கக்கூடாது, மற்ற விஷயத்தை என்கரேஜ் பண்ணணும். ஆனால் பௌதிகமாக இருக்கிறவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடாது, அது தப்புன்னு கண்டிப்பாக கண்டிக்கணும். கண்டித்து அவங்கள பகவான் நாமத்தை சொல்ல வைக்கணும். நோக்கம் என்னென்னா, எப்படி நம்மளுடைய சிந்தனை இருக்கணும்னா, நாம் மட்டும் நாம சொன்னால் போதாது, நம்ம மட்டும் நம்ம தபஸை தக்க வச்சிக்கினா போதாது, அப்படி நம்ம மட்டும் பொழிச்சிக்கினா போதும், நம்ம மட்டும் நாம சொன்னால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மனசு பரந்த மனநோக்கம். இவங்களாம் நாம சொல்லிட மாட்டாங்களா, அதுக்காக நம்ம போய் திணிக்கக்கூடாது. எப்படி சொல்கிறேன்னா, பலவந்தப்படுத்தக்கூடாது. அவங்க அந்த நாமத்தை உதாசீனப்படுத்துகிற அளவுக்கு பலவந்தப்படுத்தி திணிக்கக்கூடாது. அவங்க 4 தடவை சொல்லி பார்க்கணும், நாம சொல்லுங்கள், அவ்வளோதான் நாம சொல்லுங்கன்னு சொல்லணும். அவங்க சொல்கிறதா தான் அவங்க விருப்பம், அவங்களுடைய சுதந்திரம். அது நம்மளுக்கு கண்டிஷன் பண்ண வேணாம். ஆனால் நம்ம உரிமையாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம். அதனாலேயும் ரொம்ப நிர்பந்தப்படுத்தக்கூடாது. நம்ம உரிமையாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம், அவ்வளோதான். அதோட நிறுத்திக்கணும். அவங்கள ரொம்ப பலவந்தப்படுத்தி திணிச்சுன்னு சொன்னால் நம்ம பக்திக்கு ஹானி வரும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக சொல்ல வேண்டியது நம்ம கடமை 10 பேருக்கு. ஆனால் நம்ம மனசால் நினைக்கணும், எல்லாரும் நாம சொல்லிட மாட்டாங்களா, எல்லாரும் நாமத்துக்கு வர மாட்டாங்களா, எல்லாரும் நாம பக்தர்கள் ஆகிட மாட்டாங்களா, கிருஷ்ண பக்தர்களாக ராம பக்தர்கள் ஆக மாட்டாங்களா, ஆயிடணும் அப்படின்ட்டு பகவான்களை பிரார்த்திக்கணும். அப்போ இவங்களாம் நாம சொல்கிறவங்களாம் வந்துட்டால் நம்மளுக்கு அனுகூலமாக இருப்பாங்களே, அப்படி நம்ம யாரை பார்த்தாலும் இவங்க வாக்கில் நாம வரணும், இவங்களும் பக்தர்கள் ஆகணும் அப்படின்ற சிந்தனையோடு நம்ம செயல்படணும். அப்படி நம்ம அந்த சங்கல்பம் வேணும் நமக்குள்ளே. அந்த சங்கல்பத்தோடு செயல்பட நீங்கள் யாரை நாம சொல்கிறீங்களோ அவங்க நாம சொல்லுவாங்க. உங்களுக்குள்ளே அந்த சங்கல்பம் இருக்கணும். இவங்களாம் எங்கே நாம சொல்ல போகிறாங்க அப்படின்னு நெகட்டிவான திங்க் பண்ணி அவங்கள போய் கேட்டோம்னா அவங்க எப்படி நாம சொல்லுவாங்க. நம்ம சிந்தனை இவங்கெல்லாம் நாம சொல்லத்துக்கு வரணும் பகவானே அப்படின்ட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்கள போய் நாம சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது நம்ம பிரார்த்தனை பண்ணணும், எல்லாரும் நாமத்துக்கு வரணுன்ற எண்ணம் நம்மளுக்குள்ளே வரணும். அப்போ நம்மளால் நாம சொல்ல வைக்கல முடியல, சில பேர் நோட்டு எழுதுறதுக்கு விருப்பம்னா ராமநாம நோட்டு எடுத்து போய் எல்லோரும் கொடுங்க. எத்தனை பேர் எழுதுகிறாங்களோ எழுதிட்டோம், விருப்பம் இல்லாதவங்க விட்டுருங்க, பரவாயில்ல, அவ்வளோதான். அதே மாதிரி நிறைய பேர் நோட்டு விநியோகம் பண்ணலாம். அந்த நாம நோட்டு மூலமாக நிறைய பேர் நாம பிரச்சாரம் பண்ணலாம். இதெல்லாம் நம்மளுக்கு புண்ணியம். இப்போது எவ்வளோ பேரை நீங்கள் எத்தனை ஆத்மாக்களை நீங்கள் கரையேற்றுறீங்க, எத்தனை ஆத்மாக்களை நீங்கள் பகவான் நாமத்துக்கு கொண்டு வரீங்களோ அவ்வளோ பகவான் உங்களுக்கு கணக்கு ஏறினே இருக்கும். நீங்கள் நாம சொல்கிறத தவிர்த்தாலும் நீங்கள் மற்றவங்கள நாம சொல்ல வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது உங்களை பக்தியில் நிலைக்க செய்யும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு நாள் 2 நாள் எப்பாவது ஒரு நாள் நீங்கள் நாம சொல்ல மறந்துட்டீங்க, அன்றைக்கி நாம சொன்ன பலன் உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னா, மற்றவங்கள நாம சொல்ல வச்சிங்களே அவங்க சொல்கிற நாம சங்கீதத்தில் உங்களை காப்பாற்றும், உங்களை பக்தியில் காப்பாற்றும். அதனால் இதுதான் யக்ஞகர்மா. யக்ஞகர்மானா பிறருக்காக தியாகம் பண்ணுறது. பகவான் மற்றவங்கள நாம சொல்ல வைக்கிறது, மற்றவங்கள நாம சொல்ல ஊக்குவிக்கிறது. இதிலெல்லாம் நம்ம ஈடுபாட நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது. உங்களை நாம சொல்லாமல் விடாது. நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தால் கூட உங்களை எப்படியாவது நாமத்தில் கொண்டு நிற்க வச்சிடும். உங்களை பக்தியில் தான் நிலைக்க செய்யும். ஏன்னா அவங்க மற்றவங்கள எத்தனை 10 பேர் 20 பேர் நீங்கள் நாம சொல்ல வச்சிங்களா, அவங்களுடைய தபசு உங்களை ஸ்திரமாக நாமத்தில் நிலைக்க செய்யும். அதனால் நாம் சொல்கிறோமோ இல்லையோ, மற்றவங்கள சொல்ல வைக்கிறீங்க பற்றியா, மற்றவங்கள எழுத வைக்கிறீங்க பற்றியா, அது உங்களை காப்பாற்றும். அதில் உங்களுக்கு அவ்வளோ புண்ணியம் இருக்குது. ஏன்னா அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்பவுமே இப்போ நாம சங்கத்துலேருந்து வரும்போது 2 கையில் 2 பேரை பிடிச்சின்னு வரணும்னு சொல்லுவாங்க. 2 பேரை 2 கையில் பிடிச்சின்னு வரணும். பிடிச்சின்னு வந்து அவங்களெல்லாம் நாம சொல்ல ஊக்குவிக்கணும். அது நீங்கள் ஊக்குவிச்சு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நிர்பந்தப்படுத்தாதீங்க, திணிக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. அதனால் என்னென்னா நம்ம பக்திக்கே கஷ்டம் வந்துடும். அதனால் நம்ம பக்தி. ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நாம சொல்லுங்க, வாங்க நாம சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனைலாம் சரியாக போயிடும். அதே சமயத்தில்
ரொம்ப ஆசை வார்த்தைலாம் காட்டாதீங்க. அப்புறமா வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவங்க வந்து சொல்லி அப்போ நடக்கலைன்னு சொன்னால் அவங்க என்ன இப்படிலாம் நடக்கும்னு சொன்னீங்களே, நான் இன்றைக்கி வரையும் நான் ராமநாமா தான் சொல்கிறேன், எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்லாம் சொல்லுவாங்க. தயவுசெய்து ரொம்ப ஆசை வார்த்தைலாம் காட்டாதீங்க. நாம சொல்லுங்கள், அது போதும். நாம சொன்னால் பிரச்சனை தீரும். அதுதான், அந்த ஒரு வார்த்தையோட போதும். எந்த பிரச்சனைனாலும் நாம சொன்னால் சரியாக போயிடும். நீங்கள் தைரியமாக நம்பி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும். ரொம்ப ஓவராக நம்ம ஆசை வார்த்தை காட்டணும். நாமத்துடைய மகிமை நாமத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு சொல்லுங்கள். நாம மகிமை நிறைய இப்படிலாம் உங்களுக்கு நடக்கும், இவ்வளோ விஷயம் நிறைய இருக்குது. மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க நாம மகிமையை. அப்போ அந்த நாமத்தில் ஈடுபடுறவங்க தான் நம்ம நாம மகிமை சொல்ல முடியும். அது விருப்பம் இல்லாதவங்க நாம மகிமை சொல்கிறதுனால நம்ம பக்தி எழுப்போம். ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். அதனால் அதில் பக்தர்களுக்கு தான் நாம மகிமை மேலே மேலே சொல்லலாம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிரச்சனை தீர்த்துக்கு தான் முதல்ல வருவாங்க. தங்கள் பிரச்சனையை தீர்க்கணும், அதுக்காக தான் நாம சொல்ல வருவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், தாராளம். உங்கள் பிரச்சனைலாம் கண்டிப்பாக பகவான் நாமா தீர்த்து வச்சிடும். நான் தீர்த்து வச்சிடறேன்னு சொல்லாதீங்க. பகவான் நாமா கண்டிப்பாக தீர்த்து வச்சிடறேன், நீ நாமா சொல்லுங்கள். இதை தான் என்கரேஜ் பண்ணோம். அப்போ அந்த நாமா சொல்கிறவங்க நல்லா என்கரேஜ் பண்ணணும். நம்ம மேலே மேலே நாமா சொல்ல வைக்கணும். அவங்க 1 மணி நேரம் நாம சங்கீதனம் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து என்னென்னா அகண்ட நாமத்துக்கெலாம் அழைக்கணும். நல்லா அதாவது இன்னும் 4 பேரை நாம சொல்கிறதுக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு சொல்லி, இது ஆளை சேர்க்குறது அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஆளை சேர்க்குறது தான். ஒரு விதத்தில் ஆளை சேர்க்குற மாதிரி தான் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆக மொத்தம் ஒரு ஆத்மா கரையிறது இல்லையா, ஒரு ஆத்மா ஜென்ம லாபம் அடையிறது அப்படின்னா அது சந்தோஷம் தானே, நல்ல விஷயம் தானே. அதே சமயத்தில் நம்மளுக்கு எதிரிகளா, நம்மளுக்கு மத்தியஸ்தர்களா, உதாசீனத்தினா, நம்ம உறவினர்களா, இல்லை 3வது மனுஷாலா, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. வெக்கத்தை விட்டு எதிரிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கரையறணுன்ற எண்ணம், அவங்களும் நாமத்துக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வரணும். இல்லை இவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது, இவங்களை பார்த்தா ஆகாது, அவங்களாம் நாம சொல்லக்கூடாது. அப்படி தான் நம்மளுக்கு சொந்தக்காரங்க மட்டும்தான் நாம சொல்லணும், நம்மளுக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் நாம சொல்லணும். நம்மளுக்கு பிடிக்காதவங்க அவங்களாம் எதிரி அப்படின்னு நினச்சி அவங்கள தவிர்க்காதீங்க. நீங்கள் பேசலாம் கூட பரவாயில்ல, மனசால் நினைங்க, அவங்களும் நாமத்துக்கு வரணும். பகவானே, அவங்க வாக்குலையும் நம்ம எதிராளிகளாக இருக்கலாம், அவங்க முகத்தை பார்த்தாவே பிடிக்கல, அவங்களும் நம்மளுக்கு பகை இருக்கட்டும். அப்படிப்பட்ட இதெல்லாம் நாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களாம் பகை. ஆனால் இப்போ நாம சொல்ல நீங்கள் வந்துட்டீங்கல்ல, நீங்கள் சாதுக்கள் ஆகிட்டீங்க. சாதுக்கள் ஆகிட்ட பிறகு இனிமேல் சாதுத்தன்மையோடு தான் யோசிக்கணும். எப்படி சாதுத்தன்மையோடு யோசிக்கணும்னா, அவங்களும் நாமத்துக்கு வருவாங்களா, அவங்க நாமத்து வரத்துக்காக நம்ம நாம சொல்லணும், நாம ஜபம் பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம நிச்சயமாக நாம ஜபத்தினால நீங்கள் பண்ணுற பிரார்த்தனை பலிக்கும். நீங்கள் நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு சங்கல்பம் வைக்கணுன்னா நிறைய சங்கல்பம் வைக்காதீங்க. உங்கள் ஆசை நிறைவேறணும்னு சொன்னால் நிறைய சங்கல்பம் வைக்கிறது, ஒரே சங்கல்பமாக வச்சா உடனே பலிக்கும். ஒரே சங்கல்பமாக வச்சா கண்டிப்பாக பலிக்கும். ஆனால் மெயினான விஷயம் என்னென்னா, ராம பிரீத்தியர்த்தம், அதான் நல்லது. பகவதர்ப்பணமாக பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம ஆசைகள்லாம் நம்மளாம் பிரார்த்தனை பண்ணணும்னு அவசியம் இல்லை, பகவானே நிறைவேற்றுவான். இருந்தாலும் நமக்கு சங்கல்பங்கள், அவசர தேவைகள் அது மாதிரி இருந்தால் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பிரார்த்தனை பண்ணால் நிச்சயமாக நிறைவேறும். பிரார்த்தனை பண்ணி அந்த சங்கல்பம் பண்ணி நம்ம பாட்டுக்கு நாம சொல்லலாம். சங்கல்பம்னா பெரிய இது மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாதாரணமாக மனசில் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு நீ பாட்டுக்கு நாம சொன்னாவே பலிக்கும் கண்டிப்பாக. நாம் அதுக்காக நிறைய நாம சொல்லணும். நாம சொல்லி பிரார்த்தனை பண்ணால் நம்ம பிரார்த்தனைகள் நிச்சயமாக பலிக்கும். ஆனால் அதே சமயத்தில் எதிராளி நாமத்துக்கு வந்துட்ட பிறகு இனிமேல் எதிராளி, உறவாளி அப்படிலாம் பார்க்கக்கூடாது. உறவினர்கள், எதிராளிகள் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. எல்லாருக்குமே நாம வரணும் அப்படின்ற எண்ணம் வேணும். இந்த பரந்த மனநோக்கம் வேணும். பரந்த மனநோக்கத்தோடு நம்ம நாம சொல்லணும். கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, பக்தர்களோடு தான் எப்பொழுதும் பழகணும். மெயினாக என்னென்னா, தேவையில்லாத பக்தர்களோடு கூட நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அடியேன்னு சொல்கிறேன், நிறைய பகவானுடைய கதைகளை பேசுங்க. பகவானுடைய கதைகளை பேசாமல் இருக்காதீங்க.
அதே சமயத்தில் எல்லாருக்கும் வந்து நான் வாக்கு கொடுக்காதீங்க. நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், நான் சொன்னால் உங்களுக்கு பலிக்கும், அதை பண்ண இது மாதிரி இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க. அதெல்லாம் தவிர்த்துடணும். அதே சமயத்தில் ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள்லாம் கூப்பிடுவாங்க. கொஞ்சம் டைம் பாஸ் ஆகட்டுமே அப்படின்ட்டு நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம வெளியே போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், அதெல்லாம் தயவுசெய்து தவிர்த்துடுங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. வெளியே அங்கே கூப்பிட்றாங்க, ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க, ஒரு இது கூப்பிட்றாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க, ஏதாவது கூப்பிட்றாங்க, தயவுசெய்து அது மாதிரி விஷயங்களாக இருந்தால் பக்தி விஷயம் தவிர மற்ற விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க, வேறு இதில் ஒரு ஃபெஸ்டிவல் கூப்பிட்றாங்க, வேறு உறவினர்களாக கூப்பிட்றாங்க, என்ன பண்ணுறது, நிர்பந்தமாக பண்ணாங்க. சரி, எனக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும், கொஞ்சம் ஜாலியாக இருக்குன்றதுக்காக நம்ம போய் பார்க்கணும். அதெல்லாம் தவிர்த்துடணும். அப்படி அங்கே போனால் கூட மற்றவங்கள நாமா சொல்ல வைக்கிறேன், இல்லாட்டி நீங்கள் நாமா விடாமல் நீங்கள் எங்கே வேணால் போகலாம். உங்களுக்குள்ளே நாமா இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வேணால் போய் கலந்துக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல போலேயே நான் நாமா சொல்கிறேன், நீங்கள் நாமத்தை விட மாட்டீங்க, உங்கள் வாக்கில் எப்போ நாம வந்து நேருக்குன்னு சொன்னால் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் போகலாம். ஆனால் அங்கே போனால் நம்மளுக்கு நாமம் தடைப்படும் அப்படின்னு தெரிஞ்சால் தயவுசெய்து அதுமாரி அது கல்யாணமாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது வீட்டில் விசேஷமாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து அதுமாதிரி இடத்துல பக்தி கெடுக்கக்கூடிய விஷயமா இருந்தால் தயவுசெய்து அந்த இடத்துல போகாமல் இருக்கிறது நல்லது. அதெல்லாம் தவிர்த்துட்டு அழகாக வீட்டில் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து நாமா சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10 இடத்துல மாறி நாமா சொல்கிறத விட ஒரே இடத்துல நாமா சொல்கிறது நல்லது. அதே சமயத்தில் மற்ற வீட்டில் போகிறோன்னா மற்ற வீட்டில் போய் நாமா சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவங்க நாமம் அவங்களுக்குள்ளே வளரணும், அந்த தியாகமான பன்மை வேணும். கண்டிப்பாக எல்லாருக்குள்ளே நாமா வளரணும். சரி, அவங்க நாமா சொல்கிறது அனுமதிச்சானா அவங்க வீட்டில் போய் நாமா சொல்லிட்டு வாங்க. வேறு எந்த கதையும் பேசாதீங்க. மெயினாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பக்தி விஷயமாக பகவத் கதைகளை பேசணும். அதுவும் பகவத் கதைகளை தான் பேசணும். அதுவும் நாம சங்கீர்த்தன விஷயமான கதைகளை கண்டிப்பாக பேசணும். அப்படி பேசுறதை தவிர வேறு அந்நிய விஷயம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. குடும்ப விஷயங்களை தேவையில்லாத ஒருத்தர் ஷேர் பண்ணினேன், குடும்ப பிரச்சனைகளை போய் ஒருத்தவங்களுக்கு சொல்லிக்கிறதுனால என்ன ஆக போகுது? இப்போ நம்ம குடும்ப பிரச்சனை அதை வந்து மற்றவங்கள சொல்லிக்கிறதுனால என்ன ஆக போகுது? கொஞ்சம் பாரம் இறங்கும். ஒன்றே இறங்க, நல்லா புரிஞ்சுங்க. பகவான் நாமா சொன்னால் தான் உங்கள் பாரம்லாம் குறையும். அந்த சமயத்தில் நீங்கள் மற்றவங்களை உங்கள் குறைய சொல்லிக்கிறது காட்டிலும், உங்கள் குடும்ப கவலைகளை சொல்லிக்கிறது காட்டிலும் நீங்கள் அந்த சமயத்தில் நாமா சொல்லலான்றேன். நாமா சொல்லலாம், பெஸ்ட்டு. நாமா சொன்னால் உங்கள் குடும்ப பாரம்லாம் இறங்கும். பகவான் பார்த்து சரி பண்ணிடுவோம். நீங்கள் தேவையில்லாமல் மற்றவங்கள போய் ஷேர் பண்ணுறேன், எங்கள் குடும்ப விஷயம் சொல்கிறேன்னா உங்களுக்கு பலவீனம். நாளைக்கு வந்து என்னென்னா நீங்கள் சொல்கிற விஷயமே உங்களுக்கு பலவீனமாக அமைஞ்சிடும். நீங்கள் குடும்ப கஷ்டத்தை தான் சொல்லுவீங்க, உன் பிள்ளை சரியில்லை, மனைவி சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே வச்சு உங்களை குத்தி காட்டுவாங்க. நாமத்தில் வரவங்க எல்லாமே பக்குவமானவங்க கிடையாது. எல்லாம் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இருப்பாங்க. நிச்சயமாக ஒருத்தருடைய குறைய உணர்த்துக்களை சொல்லக்கூடாது. நிச்சயமாக அப்படி சொல்கிறவங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உங்கள் குறைகளை ஆரம்பத்தில் சொல்லிட்டீங்க, உங்கள் வீக்னஸ்ஸு. அதுவே உங்களை வச்சு நாளைக்கு பேச மாட்டாங்கன்னு தான் நிச்சயம். யோசிச்சு பாருங்கள். அதனால் எந்த குறையாக இருந்தாலும் பகவான்களை பிரார்த்தனை பண்ணிங்க, மனசால் பிரார்த்தனை பண்ணிங்க, நிச்சயமாக நிறைவேறும், சரியாக போயிடும். யாருக்கையும் தேவையில்லாத குடும்ப விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க. குடும்ப விஷயங்களை தயவுசெய்து லேடிஸாக இருந்தால் கூட சரி, லேடிஸ் தானே அதான் சொல்லலாம், தப்பு. எதனா முக்கியமான விஷயம், ஏதாவது நம்மளுக்கு தெரியாத விஷயம் இப்போ அந்த அம்மாவுக்கு தெரியும், அந்த விஷயத்தை சரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த விஷயந்தான் பேசணுமே தவிர தேவையில்லாத நம்ம புலம்புறது, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, குடும்பத்தில் அது சரியில்லைன்னு சொல்கிறது, இதெல்லாம் தவிர்க்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் நாமத்துக்கு ஹானி உண்டாக்கிடும். நாம ஜபத்துக்கு நாம கீர்த்தனத்துக்கு ஹானி உண்டாக்கிடும். தயவுசெய்து இது மாதிரி ஒரு சத்சங்கத்தில்ன்ற பேரில் நம்ம அங்கே போய் நம்ம குடும்ப விஷயங்களை பேசுகிறத ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். கண்டிப்பாக தேவையில்லாத நம்ம கவலைகள்லாம் போய் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய பர்சனல் விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணாதீங்க. யாருக்கையும் உங்கள் பர்சனல் விஷயத்தை கண்டிப்பாக மற்றவங்கள போய் ஷேர் பண்ணாதீங்க. அது தவிர்க்கணும். நம்ம எதுக்காக போகிறோம்? நாம சொல்லிட்டு போகிறோம், அதை மட்டும் சொல்லி சேர்த்துட்டு வாங்க, அவ்வளோதான். ஏதாவது இப்போ நம்மளுக்கு தெரியாத விஷயம், இப்போ அவங்க குடும்பஸ்தர்கள், நம்ம குடும்பத்தில் சில விஷயம் தெரியாது, அது அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு ஒன்றா பேசலாம், அவ்வளோதான். தெரிஞ்சுக்கிட்டோன்னா பேசலாமே தவிர நம்ம புலம்புறத்துக்கு இடம் கிடையாது. நாம சங்கீர்த்தனம் பண்ணுற இடம். புலம்புறத்துக்கு பகவான் இருக்கான். பகவானுக்களை மனசால் பிரார்த்தனை பண்ணி. அதே சமயத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், நாமா சொன்னால் அங்கே சாப்பிட்லாம், நாமா சொல்லலைன்னா அங்கே சாப்பிடாதீங்க.
தயவுசெய்து அங்கே எழுந்து வந்துடுங்க. அவங்க நாமா சொல்கிறவங்க இல்லை, உறவினர்களே ஆனாலும் சரி, நாமா சொல்லாத வீட்டில் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை நிர்பந்தமான சூழ்நிலை ஊருக்கு போயிட்டோம், வெளியே ரொம்ப தொலைவு வந்துட்டோம், அங்கே சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் பகவான் நாமா சொல்லிட்டு சாப்பிடுங்க, அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? ராம 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 ராமான்னு சொல்லிட்டு சாப்பிட வேண்டியது தான். இல்லை ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு சொல்லிட்டு சாப்பிட்லான்ட்டு வைஷ்ணவர்கள் சொல்கிறாங்க. ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணுன்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. வைஷ்ணவர் சொல்லியிருக்காங்க, அப்படியும் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு ராமநாமம் பிடிக்கும், நம்ம ராமநாமா சொல்லிட்டு ராமார்ப்பணம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடுவோம். கண்டிப்பாக எதுவானாலும் அது உறவினர்கள் வீடாகவே ஆனாலும், அது நம்ம ஊருக்கு போயிருந்தால் கூட மாம்சம் கூடாது, நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடவே கூடாது நிச்சயமாக. ஆமாம், மற்ற உணவுகள் சாப்பிட்றோன்னா வேறு வழி இல்லை அப்படின்ற பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா சரி சாப்பிட்லாம், ஆனால் சரி ராமநாமா சொல்லிட்டு சாப்பிடுங்க, அவ்வளோதான், வேறு என்ன. ஆனால் நீங்கள் சொல்கிற யார் உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்களோ அவங்களுக்கு பக்தி உண்டாகும். கண்டிப்பாக அவங்களுக்கு பக்தி உண்டாகணுன்ற எண்ணத்தோடு அதை சாப்பிடுங்க. யார் கையில் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு நிறைய ராமநாமா பக்தி உண்டாகணும், அவங்களுக்கு பக்தி உண்டாகணும் அப்படின்ற நல்லெண்ணத்தோடு நீங்கள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பக்தி உண்டாகும். இப்போது 3வது மனுஷனாக இருக்கான், பக்தர்கள் இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஊருக்கு போயிருக்கோம், வேறு இடத்துல போயிருக்கோம், அந்த இடத்துல என்னென்னா நிர்பந்தமான சூழ்நிலை சாப்பிட்டு தான் வரணும். அந்த இடத்துல அவங்க சாப்பாடு போடுறாங்கன்னா அவங்களுக்கு பகவானே ராமா இவங்களுக்கு நிறைய பக்தி கொடு, நிறைய ராமநாமா இவங்க வாக்கில் வரவை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ராமநாமா சொல்லிவிட்டு அதை அப்படியே மனசால் ராமார்ப்பணம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு அவங்க என்ன நினைக்கணும், ஏன்னா உப்பிட்டவரை உள்ளளவுன்னு நினைக்கணும். அவங்க சாப்பாடு போட்டாங்கல்ல, அவங்களுக்கு நிச்சயமாக பகவானே நிறைய பக்தி கொடு அப்படின்னு அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணேன். நிச்சயமாக அவங்களுக்கு ராமநாமா சாங்ஷன் ஆகிடும். உங்களுக்கு பிரீதியோடு உங்களுக்கு யாருன்னா ஒரு கைங்கரியம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பக்தி உண்டாகணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. தயவுசெய்து யாருன்னா உங்களுக்கு உதவி செய்தாங்கன்னா அவங்களுக்கும் ராம் பக்தி உண்டாகணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு தேடி உதவி பண்ணுறாங்கல்ல, உங்களுக்கு தேடி சாப்பாடு போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கல்ல, தயவுசெய்து அவங்களுக்கு ராம் பக்தி உண்டாகணும், அவங்களுக்கு ராமநாமா வரணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே மனசால் நினைங்க. நீங்கள் மனசால் நினைச்சாவே நிறைவேறும். உங்களுக்குள்ளே அந்த அளவுக்கு தபஸ் இருந்தால் நிறைய நாம சொல்கிறோம்னா மனசால் அவங்களெல்லாம் பக்திக்கு வந்துடணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அவங்க பக்திக்கு வருவாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை சிறக்கும். கண்டிப்பாக நாம சொல்கிற இடத்துக்கு தான் போகணும். மெயினாக நம்மளுக்கு வேறு ஏதாவது இந்த நாம தர்மத்தை தவிர வேறு தர்மங்கள்லாம் சொல்கிறாங்கன்னா, நாமத்தில் உறுதியாக இருக்கிறவங்க வேறு தர்மங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் வேறு தர்மங்கள்னால் எப்படி சொல்கிறது, பக்தி தர்மத்தை தவிர அந்நிய தர்மம் வேறு ஏதாவது ஃபாலோ பண்ணாங்க. நம்ம மெடிடேஷன் கிளாஸ் இருக்குது, நம்ம யோகா பண்ணுறோம், நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறோம், இதை கடைப்பிடிக்கிறோம், வேறு ஏதாவது வேறு விஷயங்களில் ஈடுபடுறேன். நாம சொல்கிறது தவிர அந்நிய விஷயமாக அதாவது என்னென்னா ஆன்மீக விஷயமே வேறு ஒரு விஷயம்லாம் அது யோகா பண்ணுறேன், வேறு ஏதாவது யாகம் பண்ணுறேன், வேறு எதாவது பண்ணுறேன், அதெல்லாம் நாம சொல்கிறத தவிர்த்துட்டு வேறு இந்த ஆன்மீக விஷயங்களே வேறு விஷயத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் போகிறத தவிர்த்து நல்லது. ஏன்னா அவங்க நம்ம நாமத்தை கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க என்னென்னா ஆன்மீகத்திலே வேற ஒரு வழியை தியான முறை, யோக முறை, இல்லாட்டி வேறு ஏதாவது வழிபாடுகளை வச்சுருப்பாங்க. இந்த சூளத்தை குத்திக்கிறது, வேலை குத்திக்கிறது, நாக்கில் நெருப்பு மிதிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நாம சொல்கிறதுக்கு கூப்பிட்டா அவங்களாம் வரமாட்டாங்க. அவங்களாம் என்னென்னா அதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. தீ மிதி திருவிழா, வேறு ஏதாவது வேறு அம்மனுக்கு இது பண்ணுறது, அது வேறு என்னென்னவோ சொல்லுவாங்க. நிறைய வழிமுறைகள் இருக்குது. இந்த ஆன்மீக பாதையிலே நிறைய வழிமுறைகள் இருக்குது. யோகம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், மெடிடேஷன், வேறு அதெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம கூப்பிட்டா என்ன பண்ணுவோம், நம்ம நாம சொல்கிற இடமா இருந்தால் போகலாம். அது ஆன்மீகமே ஆனாலும் நாம சொல்கிறத தவிர்த்து வேறு சடங்கு முறைகளை கடைப்பிடிக்கிறாங்கன்னா அங்கே போகக்கூடாது. கண்டிப்பாக போகக்கூடாது. அவரில் நம்ம நாமத்தை கூப்பிட்டா வராங்களா? வரமாட்டாங்க. அப்போ நம்ம அங்கே போகணுன்னு அவசியமே கிடையாது. அதனால் இது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். மெயினான விஷயம், உறவினர்களே ஆனாலும் பக்தர்கள் கையில் வாங்கி சாப்பிடுங்க, அதான் நல்லது. அவங்களுடைய எண்ணங்கள் நம்மளுக்கு அந்த உணவில் பிரதிபலிக்கும். அவங்களுடைய எந்த எண்ணங்கள் உடையவர்கள் சமைக்கிறாங்களோ அவருடைய எண்ணங்கள் அந்த உணவில் பிரதிபலிக்கும். அந்த உணவை சாப்பிட்டா நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் தான் நம்மளுக்கு வரும். நமக்குள்ளே இருக்கிற சாத்வீகமான எண்ணம் மறைஞ்சி போய்டும். நமக்குள்ளே தமோ குணம், அவங்களுக்கு தமோ குணம் உள்ளவர்களாக இருந்தால் நம்ம தமோ குணம் தான் மேலே எழும்போம், நம்ம ரஜோ குணம் தான் வரும். காரணம் என்னென்னா இது மாதிரி அவர்களால் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டதுனால. தயவுசெய்து அது மாதிரி கையால் வாங்கி சாப்பிடாதீங்க.
நீங்கள் பகவத் பிரசாதமாக இருந்தால் யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்லாம். பகவத் பிரசாதமாக இருக்கணும் அப்படின்னா யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்லாம். வேறு எந்த பொருளும் மற்றவங்க கையில் வாங்கி சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது, தவிர்க்கணும் கண்டிப்பாக. அவ்வளோதான். இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். இன்னும் என்னென்ன ஞாபகம் வருதோ அப்புறம் சொல்கிறேன். ஆனால் மெயினாக ஒரே இடத்துல உட்காந்து நாமா சொல்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளுக்கு அந்த இடத்துல சிறப்பாக இருக்கும். நம்ம 10 இடத்துல போய் நாமா சொல்லி அங்கே கொஞ்ச நேரம் நாமா சொல்கிறேன், இங்கே கொஞ்ச நேரம் நாமா சொல்கிறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு பூஜை அறைன்னு உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த தவிர வேறு எங்கேயும் இருந்த இடத்துல இருந்தபடியே கீர்த்தனம் பாடிடு. இதுதான் மகான்கள் சொன்னது. ஆனால் இருந்த இடத்துல இருந்தபடியே கீர்த்தனம் பாடிடு. ஒரே இடத்துல வந்து நாமா சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வேறு வீட்டுக்கு போகிறோன்னா அங்கே நாமா சொல்கிறோன்னா அது வேறு விஷயம். ஆனால் உங்கள் இடத்துலேருந்து நீ நாமா சொல்கிறத தவிர்க்கவே கூடாது. கண்டிப்பாக நாமா சொல்லணும். எங்கே போனாலும் நாமத்தை, இப்போது ஆஞ்சநேயர் வந்து நாமத்தை மோதிரமாக கொடுத்தார். ஏன் மோதிரமாக கொடுத்தாங்க? அந்த நாமத்தை ஆபரணமாக அணிந்து கொண்டு எங்கே வேணாலும் போகலாம். அதனால் நாமத்தை நாக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துக்கு வேணால் போங்க வாங்க. ஆனால் நாமத்தை விடுற மாதிரி இருக்கக்கூடாது. நாமத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய விஷயமா இருக்கணும் நீங்கள் போகிற இடம். அதை நான் புரிஞ்சுங்க. அதனால் மற்றவங்க நாமா சொல்லனாலும் நீங்கள் உங்கள் வாக்கில் நாம சொல்லி நேரணும். அது ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். ஸ்ரீ அண்ணா சொல்லியிருக்காரு. எப்படி நாமா சொல்லணும்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை வந்து ஒரு தாய் வந்து முளைப்பால் கொடுக்குறான். முளைப்பால் கொடுத்துனே இருக்கும்போது அந்த குழந்தைய வந்து என்னென்னா பால் குடிச்சினே தூங்கிடுது. பால் குடிச்சினே தூங்கின பிறகு கூட இந்த குழந்தை வந்து என்னென்னா பால் குடிக்கிறது நிறுத்திட்டோட தூக்கத்தில் அப்படியே வாய் அசைச்சினே இருக்குது பாருங்கள். அந்த முளைப்பால் குடிக்கிற குழந்தை வந்து பால் குடிக்கிறது அம்மா பால் கொடுக்கறது நிறுத்திட்ட பிறகு கூட அந்த குழந்தை வாய் அசைச்சினே இருக்கும் பாருங்கள். அந்த முளைப்பால் சாப்பிட்ற மாதிரியே வாய் அசைச்சினே இருக்கும் பாருங்கள். அது மாதிரி ராம 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 நம்ம வாக்கில் வந்து நாமா வந்துன்னே இருக்கணுமா. இது ஸ்ரீ அண்ணா சொன்னது. அதனால் நாமா வந்து ஒரு குழந்தை எப்படி வாய் அசைச்சினே இருக்குமோ, பால் அருந்துவதை நிறுத்திவிட்ட பிறகு கூட தூக்கத்தில் எப்படி வாய் அசைச்சினே இருக்குமோ, அது மாதிரி நம்ம வாய் எப்பவுமே ராமநாமத்தில் எப்போ நம்ம தூக்கத்தை கூட ராமநாமா வாயை அசைச்சினே இருக்கணுமா. ராம 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 அப்படின்றது நம்ம அவ்வளோ அதான் தாய்ப்பால் சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு புஷ்டி, நம்மளுக்கு பலம், நம்மளுக்கு நாமா சொல்கிறது. அதனால் தொடர்ந்து நாமா சொல்கிறது தவிர்க்கக்கூடாது. அது கீர்த்தனமாக தான் பாடணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் சும்மா நேரத்தில் சரி இந்த இடத்துல வந்து சப்தம் எழுப்பக்கூடாதுன்றாங்க. நம்ம அப்போ வாய் அசைச்சு நம்ம ஜபமாக பண்ணலாம். அது எப்படியாவது நீங்கள் முதல் நாமா நாக்கில் வரணும். நீங்கள் ஜபமானா பண்ணுங்கள், எழுதுங்க, கீர்த்தனமானா பண்ணுங்கள், எப்படியாவது பண்ணுங்கள். நாமா வாக்கில் வந்து நேர்க்கணும். ராம 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 நாமத்துக்கு நீங்கள் குளிக்கலையோ அதுக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. மெயினாக இதை தான் ஃபாலோ பண்ணணும். பக்தர்கள் கையில் வாங்கி சாப்பிடணும், பக்தர்களோடு சேரணும், பக்தர்களோடு பழகணும், பகவான் நாமா சொல்லணும். எல்லாருக்கும் பகவான் நாமா நாக்கில் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அதனால் எல்லாருக்கும் வந்து நான் அதே சொந்தத்தில் யாருக்கும் கேரண்டி கொடுக்காதீங்க. நான் அப்படி பண்ணுறேன் உங்களுக்கு, நான் பண்ணால் சரியாக போயிடும், நான் பண்ணால் உங்களுக்கு அது சரியாயிடும், இது சரியாயிடும், அதெல்லாம் நீங்கள் வாக்கு கொடுக்காதீங்க. பகவான் நாமா சொல்லுங்கள் சரியாக போயிடும், அப்படி சொல்லுங்கள். பகவான் நாமா சொல்லுங்கள் சரியாக போயிடும், பகவான் பார்த்துப்பான். அந்த மகான்களை உபாசிக்குங்க, அவ்வளோதான். பகவான் நாம போதேந்திரர் நாமா நிறைய சொல்லியிருக்கார். கதைகள் சொன்னால் மகான்களுடைய கதைகள் சொல்லணும், இல்லாட்டி பகவானுடைய கதைகளை சொல்லணும். பாகவத் கதைகளை பற்றி தான் பேசணும். அது கண்டிப்பாக நம்ம பகவத் கதைகளை உதாரணமாக சொன்னால் அவங்களுக்கு நாமத்தில் ரொம்ப பிடிப்பு ஏற்படும். நாமத்தில் பிடிப்பு ஏற்படனால் மகான்கள் தான் உதாரணம். அந்த நாமத்தை சொன்ன மகான்களுடைய கதைகள் சொன்னால் அந்த மகானுடைய தபஸ் வந்து என்னன்னா அவங்கள வந்து நாம சொல்ல வச்சிடும். நீங்கள் எந்த மகான்களை பற்றி பேசுகிறீங்க அந்த மகான்களுடைய தபஸு நீங்கள் கதை சொல்கிறீங்க இல்லையா, அந்த கதை சொல்கிற நமக்கும் தபஸு கூடும், கேட்குறவங்களுக்கும் 16 அந்த மகானுடைய தபஸில் 16 ஒரு பங்கு நம்மளுக்கு கிடைக்குமா. அதுவே பெரிய விஷயமாச்சு. 16 ஒரு பங்கு கிடைச்சாலே நம்மளுக்கு பெரிய விஷயமாச்சு. அதான் அந்த மகான்களை பற்றி இப்போ பகவான் போதேந்திரரை பற்றி பேசுகிறோம், ஹரிதாஸ் தாக்கூர் பற்றி பேசுகிறோம். அவங்க பேருங்களை சொன்னாவே நம்ம பவித்திரமாயிடும். காஞ்சி மகாபெரியரை பற்றி பேசுகிறோம். இது மாதிரி வந்து மகான்களை பற்றி நிறைய நாம் சொல்கிறது நல்லது. எவ்வளோ மகான்களை சேவிக்கிறோமோ அவ்வளோ நாம நம்ம நாக்கில் வந்து நேர்க்கும் நிறைய. அதுவும்
நாமத்தை வலியுறுத்தாத மகான்களே கிடையாது. இப்போ புரந்தரதாசர் பற்றி பேசுகிறோம், துக்காராம் தாசர் பற்றி பேசுகிறோம், பிரகலாதர் பற்றி பேசுகிறோம், நாரதர் பற்றி பேசுகிறோம். இவங்கெல்லாம் பற்றி பேசினாவே, வால்மீகி பற்றி பேசுகிறோம், வியாசர் பற்றி சுகாச்சாரியர், இவங்கெல்லாம் சொன்னாவே இவங்க நினச்சாலே நம்மளுக்கு பகவானத்தில் பக்தி உண்டாகும். நாம சங்கீதத்தில் அதிகமாக நம்ம மனசு பெருகும். அதனால் இந்த பக்த சங்கத்தை பற்றி பேசாமல் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. தினமும் மகான்களை நிச்சயமாக நினைக்கணும். விடியற் காலத்தில் மகான்களை தியானம் பண்ணணும், பகவானுடைய அவதாரங்களை தியானம் பண்ணணும், பகவானுடைய அஸ்திரங்களை தியானம் பண்ணோம். புண்ணிய தீர்த்தங்களாகிய புண்ணிய நதிகள் இருக்கு இல்லையா, கங்கை, யமுனை, சரஸ்வதி, இது போல் புண்ணிய தீர்த்தங்களாக மங்களகரமான விஷயங்களை தியானம் பண்ணோம். பசுக்களை தியானம் பண்ணோம், பிராமணர்களை தியானம் பண்ணோம், தேவர்களை தியானம் பண்ணோம். அதே சமயத்தில் நம்ம பகவானுடைய அவதாரங்களை தியானம் பண்ணோம், பகவத் பக்தர்களை தியானம் பண்ணணும். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம நினைக்கிறதுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய மங்களகரமான விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தியானம் பண்ணிக்கிட்டு நம்ம காலையில் விடியற் காலத்தில் எழுந்துக்கணும். அப்படி எழுந்துக்கிட்டு நம்ம நாம சொல்லணும். நாமத்தோடு தான் எழுந்துக்கணும். ராம 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 ராமான்னு எழுதணும். காஃபி ரெடி ஆயிடுச்சா, டீ ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு எழுந்துக்கும் போதே காஃபி டீன்னு எழுந்தக்கூடாது. இல்லை வேறு ஏதாவது பேசினே எழுந்தக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம நெகட்டிவான வார்த்தைகள் வரக்கூடாது. இந்த சனியனே, பீடை, நாய், பேய், இது மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சனியனே, பீடை, நாய், இது மாதிரி இது மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்னா நம்ம வார்த்தைகள் தான் நமக்கு நம்ம வராத சனியனை நம்ம வீட்டுக்குள்ளே வர வச்சுக்கலாமா? நாம சொல்கிறதுல வரமாட்டான், இருந்தாலும் நம்ம வாக்கில் அடிக்கடி சனியனை அதெல்லாம் சொல்லக்கூடாது. நாயை, பேயை இதெல்லாம் சொல்லக்கூடாது. நாய் மிருகங்கள் நிச்சயமானது, நம்மளே நீச்சத்தன்மையை உண்டாக்கிக்கிறோம். அப்புறமா துர்வச்சகா, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. கண்டிப்பாக தவிர்க்கணும். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நெகட்டிவான வார்த்தைகளை பேசக்கூடாது. எங்கே நடக்க போகுது அதெல்லாம் வேஸ்ட். இந்த வேஸ்ட்டு, ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன், புரியுதுங்களா, எனக்கு ரொம்ப தலைவலி, பெரிய தலைவலி அப்படின்னு சொல்கிறது. அதே சமயத்தில் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன்னு சொல்கிறது. அந்த டென்ஷன்ற வார்த்தையை நமக்குள்ள என்னென்னா டென்ஷனை உண்டு பண்ணிட்டோம். இது மாதிரி நம்மளுக்கு இது மாதிரி நெகட்டிவான லைஃப்பை உண்டாக்கக்கூடிய நெகட்டிவான வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தைக்கு ஒரு சக்தி உண்டு. ஏன்னா நம்ம நாமா சொல்கிறோம் இல்லையா, நம்ம நாமா சொல்கிற வார்த்தைக்கு ரொம்ப பவர் உண்டு. அதனால் நாமா சொல்கிறவங்க நிச்சயமாக இது மாதிரி ஒரு நம்மளுக்கு கெடுதியை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டிஸப்பாயின்மெண்ட், மனசில் கஷ்டத்தை உண்டாக்குற அந்த வார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது. இது மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசுறது, ஒருத்தரை நிந்திக்கிறது, சாடுறது. நான் ரொம்ப தலைவலியாக இருக்கேன், எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கேன், அடப்போப்பா தலைவலி, ஒரு ஹிம்சை பாணி, இது மாதிரி வார்த்தைலாம் சொல்ல பார்த்தியா, ஹிம்சை, தலைவலி, இதெல்லாம் தவிர்த்தணும். இது மாதிரி வார்த்தைகள்லாம் தரணும். அது நம்மளுக்கு இன்சியாகவே இருக்கும், நம்மளுக்கு அன்றைக்கி கன்ஃபியூஷனாகவே இருக்கும், ஒரே குழப்பமாக இருக்கும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நிறைய சொல்லுவாங்க இது மாதிரி, நிறைய வீட்டில் பார்த்தா இது மாதிரி பேச்சுக்கள்லாம் சகஜமாக வார்த்தைகள் வரும். அதெல்லாம் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக அதெல்லாம் தவிர்க்கணும். வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். எது வந்தாலும் நல்ல பேச்சுக்களாக பேசணும். நல்லதே பேசுன்னு சொன்னாங்க இல்லையா மகான்கள்லாம், அது நல்லதே பேசணும். கெட்டதை பேசுறதை தவிர்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம பேச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமையும். நம்ம வார்த்தையை வச்சு நம்ம பகவான் வாழ்க்கையை அமைச்சிடுவோம். நல்லா புரிஞ்சுங்க. ஆமாம், நீங்கள் எதை கூப்பிட்றீங்களோ அடிக்கடி அதுதான். அப்புறமா லக்ஷ்மியுடைய அக்கா பேரை சொல்லுவாங்க. யாருன்னா பார்த்தேன், எப்படி தூங்குறாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் லக்ஷ்மியுடைய அக்கா பேரை சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம இருக்கிறதே நம்ம ஏதோ லாபம்னு ஏதோ நம்ம கொஞ்சம் நெஞ்சம் வசதிகளோடு இருக்கிறோம். அதையும் போய் நம்ம லாஸ் பண்ணிக்கணுமா? எதுக்கு நமக்குள்ளே லக்ஷ்மி கடாட்சத்தை நம்மனா ஓஹோன்னு இல்லைனா கூட ஏதோ ஓரளவுக்கு நம்ம பகவான் நம்மளை காலத்தை தள்ளியும் போகிறோம். அதுலேயும் இது மாதிரி வார்த்தைகள்லாம் பேசி நம்ம அலக்ஷ்மியை உள்ளே வர வச்சுக்கணுமா? தேவையே இல்லை. தயவுசெய்து இது மாதிரி அந்த பேச்செல்லாம் பேசுகிறது, மற்றவங்களுக்கு திட்டுறன்ற பேரில் இது மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது தயவுசெய்து தவிர்க்கணும். அதே சமயத்தில் இது மாதிரி ஒருத்தர் திட்டுறன்ற பேரில் இது மாதிரி அமங்கலமான மூர்த்திகள், அமங்கலமான கிரகங்கள் பேர்களை சொல்கிறது, அமங்கலமான தேவதைகள் பேரை சொல்கிறது தயவுசெய்து அதெல்லாம் தவிர்த்துடுங்க. அதே சமயத்தில் பேய் பிசாசுன்னு சொல்கிறோம், துஷ்ட தேவதைகளை கூப்பிட்றோம். ஏன் அதெல்லாம்? நம்ம வார்த்தைப்படி தான் நம்ம வாழ்க்கை அமையும். நாக்கு சின்னது தான், அதே சமயத்தில்
ஒரு துடுப்பானது சின்னதான். அந்த துடுப்பானது எப்படி படகை வழி நடத்துதோ அது மாதிரி தான் நம்ம நாக்கானது நம்ம வாழ்க்கையை அமைக்கும். நம்ம எப்படி பேசுகிறோமோ அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருப்போம். நம்ம நெகட்டிவான தாட்ஸோடு பேசுகிறோம்னா நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் அமையும். நம்ம நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை பேசி மக்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பகவத் விஷயமாக பேசணும். பகவத் சம்பந்தம் இல்லாத விஷயம் அதுதான். அதை விட சிறந்த பாசிட்டிவான விஷயம் எதுவுமே கிடையாது. அதனால் வீட்டில் இது மாதிரி திட்டுறது, இது மாதிரி வார்த்தைகளை பேசுகிறது தயவுசெய்து எல்லாம் அடியோடு தவிர்த்துணும். நாம் அப்படி பேசுகிறத காட்டிலும் அந்த சந்தோஷம் நாம சொல்லலாம். ராமராமான்னு சொல்லிடணும். அன்பாக சொல்லுங்கள், சொல்லி புரிய வைங்க. அன்பாக சொல்லி புரிய வைங்க. எடுத்துக்கிட்டோம், எடுக்க காட்டி விட்டுருங்க. அவங்களுக்காக அவங்க எடுத்துக்கிறதுன்றதுனால அவங்கள திட்ட வேண்டாம். அவங்களுக்காக பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். பிரார்த்தனை பண்ணால் அவங்க மாறுவாங்க. கண்டிப்பாக குடும்பம் நம்மளுக்கு அனுகூலமாகவே மாறும். நல்லா புரிஞ்சிங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் குடும்பம் எதிர்க்கும். நல்லா புரிஞ்சிங்க. இது நல்ல மனசில் பதிய வச்சுங்க. நீங்கள் நாமா சொல்கிறீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒருத்தர் தான் நாமா சொல்கிறீங்க. வீட்டில் இருக்க மற்றவங்களாம் நாமா சொல்லலை. கவலையே படாதீங்க. அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க உங்கள் பின்னாடி வருவாங்க. சத்தியமாக சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் அவங்க உங்கள் பின்னாடி வருவாங்க. எல்லாமே நீங்கள் சொல்கிற நாமத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே தாக்கு பிடிச்சின்னு சகிச்சின்னு நீங்கள் பாட்டுக்கு நாமா சொல்லுங்கள். அவங்க சொல்கிறாங்க சொல்லலை, அவங்கள நிர்பந்தப்படுத்தாதீங்க. அவங்க நாம சொல்லலைன்றதுனால வீட்டில் இருக்கவங்க மேலே கோச்சிக்காதீங்க. வீட்டில் இருக்க மேலே டென்ஷன் ஆகாதீங்க. வீட்டில் இருக்க மேலே கோபிச்சிக்காமல் நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணணும்னா நாம சொல்லினே இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு நாம் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணணும். நாம் அனுஷ்டானத்தில் நம்ம இருக்கணும். புரியுதுங்களா? பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம நமக்குள்ளே தபஸ் இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு அனுஷ்டானத்தில் இருக்கணும். நாம் நிறைய நாமா சொன்னோம்னா நம்ம குடும்பம் ஒரு காலகட்டத்தில் நம்ம பின்னாடி வரும். நிச்சயமாக நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. நீங்கள் சொல்கிற நாம அவங்க கூட சேர்ந்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் டிவியேட் ஆகக்கூடாது. நீங்கள் வழி தவறி போகக்கூடாது. நீங்கள் ஸ்திரமாக நீங்கள் நாமா சொல்கிறவங்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் யாரெல்லாம் கை காட்டுறீங்களோ அவங்களாம் நாமா சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் எப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளே நாம சித்தி ஏற்பட்டுச்சுன்னா நிறைய நாமா சொல்கிறீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் நாமா சொல்ல வைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நாமா சொல்ல வருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அதுவே உங்களுக்கு புரியும். உங்களுக்குள்ளே நாம தபஸ் இருக்கா இல்லையான்றது அதுவே உங்களுக்கு பரிச்சயம். எடுத்த உடனே நீங்கள் சொல்கிறவங்களெல்லாம் நாம சொல்கிறதுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி சொல்கிறவங்களாம் வரமாட்டாங்க கண்டிப்பாக. புரியுதுங்களா? ஆனால் நம்ம எதிர்பார்க்காதவங்க நாமா சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்க்காதவங்க நாமா சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப 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 நல்லா புரிஞ்சுக்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நாம முதல்ல நாமத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நாம தர்மத்துக்கு இணையாக வேறு எந்த தர்மமும் சமமானது கிடையாதுன்னு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நாம் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக நாம பக்தி நமக்குள்ளே வளரும். மற்றவங்கள நாம பக்தி வளரணும்னு நினைக்கணும். எல்லாரையும் நாமத்துக்கு வர வைக்கணும்னு நினைக்கணும். அதனால் நாம ரொம்ப வசதி. மகானுடைய சரித்திரங்களை படிங்க. மெயினாக என்னென்னா பகவன் நாம ரசோதயம் இருக்குது. அந்த புஸ்தகங்களை படிங்க. நாம விஷயமான புஸ்தகங்களை நிறைய படிக்கலாம். நல்லது. மகான்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்கலாம். இப்போ ஸ்ரீ மகாரண்யம் ஸ்ரீ சத்குரு முரளிதர் சுவாமிஜி ராமநாம மகிமையை அவ்வளோ சொல்லியிருக்காரு. நிறைய யூடியூப்பில் போனால் யூடியூப்பில் பார்க்குறீங்களே, வேறு எதையோ பார்க்குறீங்களே, தயவுசெய்து இப்போ மகாரண்யம் சத்குரு முரளிதர் சுவாமிஜி அப்படின்னு போட்டாவே, முரளிதர் சுவாமிஜின்னு போட்டாவே நீங்கள் வந்துடும். அதில் யூடியூப்பில் வந்துடுச்சுன்னா அதில் நாம மகிமையை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். அதுவும் ராமநாம மகிமையை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். நீங்கள் அதெல்லாம் நிறைய கேட்கலாம். இது மாதிரி மகாத்மாக்களுடைய உபன்யாசங்கள், இந்த நாம சங்கீர்த்தனத்தை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிற மகான்களுடைய உபன்யாசங்களை கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப 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 நல்லது. அதை மிஸ் பண்ணாமல் நம்ம கேட்கணும். கேட்டு நமக்குள்ளே நாம பக்தி அதிகரிக்க செய்யணும். இது மாதிரி உபன்யாசங்களை கேளுங்க. உங்களுக்கு மோட்டிவேஷன் நல்ல இன்ஸ்பயர் ஆகும். உங்களுக்கு அதிகமாக நீங்கள் நாமத்தில் இன்ட்ரெஸ்டாக ஈடுபடுவீங்க. சரிதானா? ராம 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 ராம. யாரையும் நிர்பந்திக்கக்கூடாது. ஆனால் எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் வருவாங்க. எப்படின்னா உங்கள் பிரார்த்தனையினால் நீங்கள் நிச்சயமாக உண்மையான அன்போடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா எல்லோரும் நாமத்துக்கு, யாரெல்லாம் நாமத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் நாமத்துக்கு வருவாங்க கண்டிப்பாக. அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற நாமத்தினுடைய அளவு, நாம அதிகரிப்பு, நிறைய நாமா சொல்லணும். அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம். அவ்வளோதான்.
அதனால் நாமத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான வழிகளை இப்போ நம்ம இவ்வளோ தொலைவு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம பக்குவமாக ஃபாலோ பண்ணணும். அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பக்குவமாக ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒரே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம், நம்ம நெட்டாக இருக்கிறோம் அப்படின்னா நடக்காது. ஸ்ட்ரிக்டாலாம் இருக்கிறோன்னா அதாவது என்னென்னா எப்படின்னா சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. எடுத்த உடனே நம்ம இவ்வளோ தொலைவு நம்ம இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனாலும் சில குடும்ப சூழ்நிலைகள் நமக்கு இடம் கொடுக்காது. அட்ஜஸ்ட் பண்ணிங்க பரவாயில்ல. ஆனால் இதெல்லாம் அங்கங்கள் தான். இப்போ நான் சொன்னதெல்லாம் அங்கங்கள் தான். ஆனால் மெயின் என்னென்னா நாம சொல்கிறது. நாம விடாமல் சொல்கிறது தான் முக்கியம். நாம விடாமல் சொல்கிறதுக்கு ஹேதுவானதான் இந்த அங்கங்கள்லாம் நம்ம சொன்னோம். இந்த படிகள்லாம் நம்ம சொன்னோம். இந்த வழிமுறைகள்லாம் நம்ம சொன்னதுக்கு காரணமே என்னென்னா நாமத்தை விடாமல் சொல்லணுன்றதுக்காக தான். ஆனால் நீங்கள் இந்த வழிமுறைகளில் சிலதெல்லாம் என்னால் கடைப்பிடிக்க முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் நாம சொல்கிறத மட்டும் விடாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் நாம சொல்கிறத மட்டும் விடாதீங்க. சில பேர் என்னென்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மாம்ச பக்ஷணம் கண்டிப்பாக கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் எங்கள் வீட்டில் மாம்ச பக்ஷணம் செய்கிறாங்க, நான் எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நாங்களாம் நாங்கள் பிராமணர்கள் கிடையாது, எங்கள் வீட்டில் அப்படி பழக்கம் இல்லை. எங்கள் வீட்டில் இப்போ நான் மட்டும் நாம சொல்கிறேன். என் குடும்பத்தில் மற்றவங்களாம் கவிச்சு சாப்பிட்றவங்க தான். கவிச்சு சாப்பிட்றவங்க நான் எப்படி இதெல்லாம் தவிர்க்க முடியும்? நான் அந்த உணவு தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னா பரவாயில்ல. இது இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ இந்த வழிமுறைகளில் இது ஒரு வழிமுறை சொன்னேன். நான் கண்டிப்பாக மாம்சபக்ஷணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். சரி, ஓகே. இது சில குடும்பத்தில் கடைப்பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க வீட்டில் மாம்சபக்ஷணம் பண்ணுறது சின்ன வயசுலேருந்து அவனுக்கு பழக்கமாக இருக்கும். பரவாயில்ல, பண்ணட்டும். நான் என்ன சொன்னேன், நீ மாம்சபக்ஷணம் பண்ணுறியா, சரி பண்ணு. ஆனால் நாம சொல்கிறத விடாத. நீ மாம்சபக்ஷணம் பண்ணாலும் நாம சொல்லலாம். நாம சொல்கிறத விடாத. நாம தொடர்ந்து சொல்லினே இரு. அதே சமயத்தில் வீட்டில் நான் ஸ்திரீகள் வாக்குவாதத்தில் ஈடுபடுறேன், நிறைய பேசுகிறாங்க திரும்ப. அது கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா நம்ம வாக்குவாதம்லாம் பண்ணக்கூடாது. தேவையில்லாத சண்டையெல்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது. அவங்க பேசினா பேசி போட்டோம், நீங்கள் நாம மட்டும் தொடர்ந்து சொல்லினே இருங்க. அதனால் எதை தவிர்க்கணும், எது நிர்பந்தமான சூழ்நிலை அதையும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ மாம்சபக்ஷணம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரு குடும்ப சூழ்நிலை சில குடும்பத்தில் இருக்காங்க, அது மாதிரினா பரவாயில்ல. நீங்கள் மாம்சபக்ஷணம் பன்னெண்டாவது நீங்கள் நாமா சொல்லுங்கள். ராம 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 நீங்கள் பாட்டு நாமா மட்டும் விடாதீங்க சொல்லுங்கள். இது போல் நம்மளுக்கு நிறைய இது மாதிரி நான் சொல்லக்கூடிய இப்போ சொன்ன வழிமுறைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் நல்லது தான். ஆனால் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது அப்படின்னா பரவாயில்ல. சிலதெல்லாம் தளர்த்திக்கிட்டு கூட, ஆனால் நாம சொல்கிறத விடக்கூடாது. நான் சொன்னது மெயினாக கண்டிப்பாக மாம்சபக்ஷணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் அதெல்லாம் கூட தளர்த்திக்கலாம்னா தளர்த்திக்கலாம். நாம சொல்கிறத மட்டும் விடாதீங்க. உங்களால் விட முடியல மாம்சபக்ஷணம், வேறு இதெல்லாம் என்னால் இதெல்லாம் விட முடியல. ஆனால் எதை விட்டாலும் விடுங்க, விட காட்டிப்போங்க. ஆனால் நாம சொல்கிறத மட்டும் விடாதீங்க. இதை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழி பண்ணணும்னா பண்ணுங்கள், பரவாயில்ல. ஆனால் நாம சொல்லுங்கள். ராம 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 நாம சொல்லுங்கள். நீங்கள் நாம சொன்னீங்கன்னா நீங்கள் நல்லவங்களாக மாறிடுவீங்க. கண்டிப்பாக உங்களால் விட முடியாத பழக்கங்கள்லாம் உங்களை விட்டு போயிடும். நீங்கள் விட முடியாது, ஆனால் உங்களை விட்டு அது போயிடும். அதுக்கு இடம் கிடையாது. நீங்கள் தான் நல்லது வந்தால் கெட்டது போயிடும். பிடிக்காதவங்க தேவர்கள் அசுரர்கள் போயிடுவாங்க. தேவர்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா தேவர்களுக்கு இருக்கிற இடத்துல அசுரர்களுக்கு வேலை கிடையாது, போயிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய துஷ்ட சுபாவங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடும். நல்லது உள்ளே வந்துடுச்சு இல்லை, நாம சொல்கிறது நிறைய உள்ளே வந்துடுச்சு இல்லை. அது இனிமேல்ட்டு என்னென்னா இந்த நாமத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடிய இந்த கெட்ட பழக்கங்கள், மதுபானமோ சூதாடுறதோ மாம்சபக்ஷணம் பண்ணுறதோ ஸ்திரீ சங்கத்தில் இருக்கிறதோ, இது மாதிரி துஷ்ட சங்கங்கள்லாம் நம்மளை விட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீங்கள் அதை போக்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப பாடுபட்டிருப்பீங்க. ஆனால் உங்களால் அந்த கெட்ட பழக்கங்களை விட முடியாது. ஆனால் நாம சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கெட்ட பழக்கங்கள் உங்களை விட்டு போயிருக்கும். ஒரு நாள் பார்த்தா உங்களை விட்டு அந்த கெட்ட பழக்கம்லாம் போயே இருக்கும். உங்களை விட்டு கெட்ட பழக்கம் அது சுத்தமாக போயிருக்கும், அது காணாமல் போயிருக்கும். என்னடா அது இந்த கெட்ட பழக்கம் நம்ம கையில் கிட்ட கூட நெருங்க மாட்டேங்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஆச்சரியப்படுற அளவுக்கு நடக்கும் மாற்றங்கள். அதுக்கு நாம தான் காரணம். நீங்கள் தொடர்ந்து நாம சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா, உறுதியாக அதை மட்டும் விட்டுறாதீங்க. எதை விட்டாலும் விடுங்க. அதுதான் அண்ணா சூப்பராக சொல்லுவார், சாப்பிட்றத மறந்தாலும் மறந்துடுங்க,
தூக்கத்தை மறந்தாலும் மறந்துடுங்க. நான் உங்கள் பிள்ளை குட்டிகளை மறந்தாலும் மறந்துடுங்க. உங்கள் மனைவியை மறந்தாலும் மறந்துடுங்க. நீங்கள் வந்து வேலையை மறந்தாலும் உங்கள் வேலைகள் நீங்கள் உங்களுடைய வேலைகளோடு விட்டுருங்க. நீங்கள் வேலை செய்கிறத மறந்துடலாம், வேலையை விட்டுடலாம். அதே சமயத்தில் குடும்ப பொறுப்புகள் இல்லை, உங்கள் சொத்து பத்துலாம் கூட விட்டுருங்க. முடிஞ்சால் நீங்கள் எல்லாத்தையும் கூட விட்டுடுங்க. அதாவது என்னென்னா விடணும்னு விடலை. இப்போ நான் என்ன குழந்தைய மறந்தாலும் உங்கள் பிள்ளைகளை மறந்தாலும் மறந்துடுங்க. உங்கள் மனைவி மறந்தாலும் மறந்துடுங்க. உங்கள் சொத்து பத்தில் மறந்தாலும் மறந்துடுங்க. புரியுதுங்களா? உங்கள் வேலையை கூட மறந்துடுங்க. எதை வேணாலும் மறங்க, ஆனால் நாமத்தை மட்டும் மறக்காதீங்க. இதுதான் அண்ணா சொல்கிறது. எதை வேணாலும் விடுங்க, ஆனால் நாமத்தை மட்டும் விடாதீங்க. அது மட்டும் நாக்கில் வந்து நேர்க்கணும். அதுதான் நாம ஸ்திரம், நாம ஜபம், நாம் வந்து உறுதியாக பற்றி கொள்வது. இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ராம 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 நம்ம புத்தரை பூர்த்தி பண்ணிக்குவோம். ராம 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 ஸ்ரீராம ராம சிங்கத்தின் கி ஜெய். ராம 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 ராம.